பாவத்தில் விழாதபடி நம்மை தாங்குவாராம். எப்படி தாங்குவாராம்? பாவத்தில் விழாதபடி நம்மை தாங்குகிற ஒரு நல்ல மெய்ப்பர். ரெண்டாவது எந்த சூழ்நிலைமை தாங்குவார்னு கேட்டீங்கன்னா, பயப்படும் போது நம்மை தாங்குவார். எப்படி தாங்குவாரா? மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்றேன். எப்போது தாங்குவார்? பாசத்தால் தாங்குவார். எப்படி தாங்குவாரு? அல்லேலூயா. நீங்க எளிதில் ஞாபகம் வச்சணும்னு சொல்லி ஆமென். பாருங்க, ஆவியானவர் ஒரே ஆவியானவர் தம்முடைய ஆடுகளுக்கு எப்படி அன்று வார்த்தையை கொடுக்கணும்னு அவர் அறிஞ்சிருக்கிறார். நான் கஷ்டப்பட்டு எனக்கு ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் இப்படியே பால் எடுக்கணும்னு ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். சத்தமர் அல்லேலூயா. ஆமா, பாவத்தில் விடாதபடி நம்மை தாங்குகிற ஒரு நல்ல மெய்ப்பன் நம்மோடு இருக்கிறார். ரெண்டாவது, பயப்படும் போது தாங்குவார். அல்லேலூயா. மூன்றாவது, பாசத்தால் தாங்குவார். சத்தமர் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். ஒருவேளை இந்த காலவெளியில் பல விதமான காரியங்களை குறித்து சஞ்சலம், இருதயம் முழுவதும் சஞ்சலம். நான் செய்கிற ஜபங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கல ஆண்டவரே. I don't know what is happening on the realm of God. ரொம்ப தாமதமாக போயிட்டு இருக்கு ஆண்டவரே. இப்போ மாறும்னு 10 மாதம் தாண்டிருச்சு. இந்த மாதமாச்சு என் குடும்பம் மாறுமா, என் பிள்ளை மாறுவானா, ஏதாவது ஒன்று மாறுவான்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கலை. இருக்கிற கொஞ்சம் நம்பிக்கையும் போயிட்டு இருக்கு ஆண்டவரே. என்னால் உண்மையாகவே முடியல ஆண்டவரே. I'm just trying to be normal, பட் சுத்தமாக முடியல. ஏதோ அப்படி தள்ளி ஓடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை இந்த காலவேளையில் எல்லா பலனும் இழந்து போன ஒரு சூழ்நிலையில் கண்ணீரோடு உள்ளத்தில் அழுகையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஆத்மாவே, உன்னை ஒரு நாளும் கைவிடாத ஒரு நல்ல மைப்பரை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கையை உயர்த்தி இந்த வார்த்தை சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். இதை விட வேற என்னங்க தைரியம் வேணும் உங்களுக்கு? இதை விட வேற என்ன தைரியம் வேணும்? அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லும் போதே நமக்குள்ள ஒரு பலன் வருகிறது, ஒரு தைரியம் வருது. இல்லை, எத்தனை பேருக்கு அது பலன் வருது? ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். மேலே நல்ல சத்தமா ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம இன்னைக்கு ஆண்டரை நம்புறதை விட்டுட்டு வேற யாரெல்லாம் நம்பிட்டு இருக்கிறோம் உட்காந்து. மனுஷனை நம்புவது பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய். ஆமா, இன்னைக்கு வேற யாராவது நம்பிட்டு இருக்கிறோம். நம்ம ஃபோக்கஸ்லாம் இன்னைக்கு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறோமாகிய இயேசுவை நோக்கி, ஃபிக்ஸிங் யுவர் ஐஸ் அப்பான் ஜீசஸ். இன்னைக்கு கண் அங்கே ஃபிக்ஸ் ஆகாம இருக்கிறனால தான் தேவையில்லாத பயம், பிரச்சனை, போராட்டம், சஞ்சலம். அவர் மேல நம்முடைய நோக்கம் இருக்குமானால் இந்த காலவெளியில் நம்மை தைரியப்படுத்துகிறார். நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன். அல்லேலூயா.